ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லான ஸ்விஸ்ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவும் ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் அரை கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாமும் சேர்த்து எப்பவும் போல் தான் நம்ம கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லை, அதே போல் 3 தடவைக்கு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ட்ரையான பவுலில் ஒரு முட்டை கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம கேக்குக்கெல்லாம் பீட் பண்ணி எடுப்போம் இல்லை, அதே போலயே பீட் பண்ணி எடுக்கலாம். அது கூடவே மாவு எடுத்தோம் இல்லை, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகரும் சேர்த்து இடையிடையாக இந்த மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். ஃபைனலாக 15 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவைக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மாவு கூட இடையிடையாக காய்ச்சி ஆற வச்ச தண்ணி இருக்குமில்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து பால் சேர்க்கக்கூடாது, ஏன்னா இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பால் சேர்க்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லே மில்க் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மில்க் பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பேட்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பால் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நம்ம எப்பவும் போல் தான் கேக் ஸ்பாஞ்சுக்கு எந்த மாதிரி பேட்டரை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அதே போல் தான் இதையுமே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஆனால் பேட்ரு வந்து கொஞ்சம் லூஸான பக்குவத்தில் இருக்கணும். தண்ணி வந்து ஒரு 30 ml வரை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக வந்து பேட்ரு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இது வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக வந்து முக்கியமாக வந்து நம்ம இந்த ஸ்விஸ்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பிலான கேக் டின் தான் எடுக்கணும். இது 10x8 அப்படிங்கிற சைஸ்லான ஒரு கேக் டின். இதில் வந்து நம்ம பேட்டரை சேர்த்து எல்லா பக்கமுமே இந்த மாதிரி லெவலாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேக் வந்து ரொம்ப பொங்கி வரக்கூடாது. ரொம்ப பொங்கி வந்துடுச்சுன்னா நம்ம ரோல் பண்ணுறப்போ பிரேக் ஆகிடும். கேக் டின்னில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பரும் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் டிமோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தின்னான லேயராக வந்து கேக் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சூப்பராக ரோல் பண்ணி எடுக்கவும் முடியும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக்குக்கு வந்து ப்ரீ ஹீட்டிங் வந்து 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரியில் போத் ராடும் கொடுத்துருங்க. பேக்கிங் டைம் வந்து 20 மினிட்ஸுக்கு பாட்டம் ராடு மட்டும் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு கேக்கு சரியாக பேக்காகி கிடைக்கும். 20 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்காக 60 ml கப்பில் 1 கப் ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி, காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டைரெக்டாக கூட க்ரஷ் வந்து சேர்த்துடலாம். இப்போது கேக்கும் சூப்பராக பேக்காகி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம டிமோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஷீட்டு இல்லைன்னா ஒரு கிளாத்தே போதும். அதில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் வந்து நம்ம டிமோட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது போல் இந்த கேக்கு வந்து ரொம்ப கூலாக விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு சூடு இருக்கிறப்பவே நம்ம இதை செய்யணும். பாருங்கள், இது இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ரோல் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரஷ்ஷை வந்து சேர்த்துடலாம். இதே ப்ரொசீஜரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் செய்யலாம். பாருங்கள், இப்போது நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த லாங்கான போர்ஷனில் தான் ரோல் பண்ணணும், அப்போ தான் பீசஸ் கட் பண்ண முடியும். இந்த பட்டர் பேப்பரோடு சேர்த்தே தான் நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். பட்டர் பேப்பர் உள்ளே போகாத மாதிரி நம்ம வெளியே தான் அதை விட்டு இந்த போல் பிடிச்சி சுற்றி எடுக்கணும். பார்த்திங்கன்னா நான் பாட்டம் ராடு வந்து பேக் பண்ணுறப்போ ஆன் பண்ணி விட்டுறக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த ரீசனுக்காக தான். எனக்கு அது மிஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த கேக்கில் வந்து அந்த விரிசல் மாதிரி வருது இல்லையா, இது பாட்டம் ராடை மட்டும் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி வராது. இது டாப்லேயும் வந்து அந்த ஹீட்டு டைரெக்டாக படுறதுனால அந்த கேக் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுது. அதனால தான், மற்றபடி ப்ராப்ளம்லாம் கிடையாது. இன்னும் சாஃப்டாக இருக்கும் நம்ம பாட்டம் மட்டும் ஆன் பண்ணி வச்சு பேக் பண்ணோன்னா. பாருங்கள், இதே போல் நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் அதை சுற்றி எடுத்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போது சூப்பராக வந்து நமக்கு செட்டாகி கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த கேக் வந்து பேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம இதை ரோல் பண்ணி எடுக்கிறதுல இருக்கிற இந்த டிப்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளால் இது செய்ய முடியும். சூடாக இருக்கிறப்பவே நம்ம சுற்றி எடுத்துடணும். அப்போ தான் இது எந்த கேப்புமே இல்லாமல் நல்லாவே செட் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துடலாம். இது வந்து ஒவ்வொரு தடவையும் நைஃபை வந்து தொடச்சிட்டே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா உள்ளாடி ஜூஸியாக இருந்ததுனால அந்த கேக் வந்து இதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அது மேலேயுமே வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். அந்த பீசஸ் மேலேயே அது பட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்விஸ் ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இது மாதிரி க்ரஷஸ் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஜாமை மெட் பண்ணி கூட இந்த மாதிரி செய்யலாம். சூப்பராக வந்து கிடைக்கும் நமக்கு. இது ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது. இந்த பீசஸ் வந்து 15 to 17 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க முடியும். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.